வணக்கம் மக்களே. ஒரு சின்ன விதையை வைத்து நம்மளால டெய்லியுமே காய் பறிக்க முடியும் அப்படின்னா நான் இந்த காய் தான் சொல்லுவேன். அது என்ன இந்த விதை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுதான் சிறகவரை விதை. இது ஒரு விதை இருந்தால் போதும், நம்மளால் தினமுமே காய் பறிக்க முடியும். நான் என்னுடைய வீட்டில் ஒரு விதையை நான் போட்டிருந்தேன். தரையில் தான் போட்டிருந்தேன். தரையில் போட்டு மாடிக்கு அதை கொடி ஏற்றிருந்தேன். எப்படின்னா ஒரு பழுப்பு வரும் எங்கள் மாடிக்கு, அதில் தான் நான் ஏற்றிருந்தேன். அந்த பழுப்பை பிடிச்சி கொடி நல்லா வேகமாக வளர ஆரம்பிச்சிருச்சு. மேலே மாடி தொட்டதுக்கப்புறம் அதுக்கு ஒரு சின்னதாக ஒரு பந்தல் மட்டும்தான் நான் அமைச்சிருந்தேன். பந்தலுமே ரொம்ப பெரிய அளவுலாம் இல்லை, இருக்கிற கயிறுகளை வச்சு நான் வலை மாதிரி பின்னி அதை தான் நான் அமைச்சிருந்தேன். இதுக்கு நோய் தாக்குதல்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நோய் தாக்குதலுமே இதுக்கு கிடையாது. எளிமையாக வளரக்கூடிய செடி தான். நாம் நட்டுட்டா மட்டும் போதும், அது வேலையை அது தானாக செய்ய ஆரம்பிச்சிடும். இது பூ வைக்கிற டைமில் மட்டும் பூ பிடிக்காமல் விழுந்துட்டே இருந்துச்சுன்னா தேமூர் கரைசல் தெளிச்சுன்னா சீக்கிரம் பூ நல்லா நின்று காய்கள் நல்லா குத்து குத்தாக பிடிக்க ஆரம்பிச்சிடும். அது மட்டும்தான் நம்ம இதுக்கு பண்ண வேண்டிய செலவே. அதுக்கப்புறம் இதுக்கு உரம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்கிய தொழு உரம் மட்டும்தான் நான் ஒரே ஒரு டைம் தான் போட்டிருந்தேன். அதுலேயே இது ரொம்ப நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நான் அடுத்து எதுவும் உரம் எதுவுமே நான் கொடுக்கல. இந்த கல்லியவரியை நடக்கூடிய பட்டம்னு பார்த்தா ஆடி மாதம்தான். ஆடி மாதம்தான் நம்ம கல்லியவரியை நம்ம நடணும். இந்த கல்லியவரையில் பல வகைகள் இருக்குது. இது குட்டை கல்லியவரை. இதுலேயே நீட்டு இருக்குது, பர்பிள் கலர், நிறைய வெரைட்டி இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 6 வெரைட்டி எனக்கு தெரிஞ்சு மட்டும் இருக்குது. இது சின்னது, ஒரு அரடி தான் வளரும். க்ரீன் கலரில் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.